போற்றி சிராப்பள்ளி மேலே சிவனே போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி போற்றி தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி குவளை கண்ணி கூரன் காண்க அண்ணாமலையம் அண்ணா போற்றி காவாய் கனக திரளே போற்றி அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் பொற்பாதங்கள் போற்றி போற்றி அருள்மிகு திரு மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி நால்வர் பெருமக்கள் மலரடிகள் போற்றி போற்றி அள்ளல்வோம் வல்வினைவோம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைவோம் போகா துயரம்போம் நல்ல குணமரிகமாம் அருணை கோபுரத்தில் மேவும் கணபதியை கைதொழுதற்காள் சொற்றுணை வேதியன் ஜோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை கூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருநாவுக்கரசர் வள திருத்தொண்டி நெறிவாளர் ஒரு ஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாம சீர் பரவல் உரைகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உரை மறாதே. திருச்சிற்றம்பலம். அறிவார் சிவனாகியர் மாணிக்கவாசகர் திருக்கோயில் இன்று திருநாவுக்கு அரசர் குருபூஜை விழா சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டு வருகிறது. குருபூஜை நன்னாளில் அடியேனுக்கு திருநாவுக்கரசருடைய வரலாற்றை கூறுவதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. இந்த வாய்ப்பை அடியேனுக்கு அளித்த அப்பா திரு வெங்கடாச்சலம் ஐயா அவர்கள் திருவடிகளை பணிந்து வணங்கி மற்றும் நம் பன்னிரு திருமுறை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் பணிந்து வணங்கி இவ்வுரையை ஆரம்பிக்கிறோம். சிவாய நம. திருநாவுக்கரசர் அவருடைய வரலாறை கூறுவதற்கு ஒரு நாக்கு பத்தாதாம், ஒரு நாவு பத்தாது. எந்த யாருனாலையும் அவருடைய புகழை கூறுவதற்கு நான் பத்தாதுன்னு தான் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட திருநாவுக்கரசருடைய உரையை அடியனுக்கு அருளாளர்கள் உணர்த்தியதை சிறிது குறிப்பிட்டுக் கொண்டு வந்து உங்கள் முன்னாடி சமர்ப்பிக்கிறோம். திருநாவுக்கரசர் பெருமான் சமய புலவர்கள் நால்வர்களில் ஒருவர். திரு ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர் இவர்களில் ஒருவனவர். இவர்கள் நால்வர் காட்டிய வழியெல்லாம் எல்லோரும் நடக்க வேண்டும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். திருநாவுக்கரசருக்கு செல்வத்தொட்டு ரொம்ப அவருக்கு இறைவனை பணிந்து வணங்கி தாசமாக்கம் கொண்டு செய்து இறைவனுடைய அடியை பற்றியவர். அவருடைய வாழ்ந்த காலம் ஏழாம் நூற்றாண்டு. அவருடைய அவதாரம் கடலூர் மாவட்டத்தில் உள்ள திரு ஆமோர் என்கிற ஊரில் அவதாரம் செய்கிறார். தந்தை புகழனார், தாயார் மாதினியார். பேர்களையே பாருங்க, அவர் புகழனார். அவர் ரொம்ப தொண்டு செஞ்சு புகழ் பெற்றவர். அவருடைய குடும்பம் வசதியான குடும்பம். அவங்க வேளாண் தொழில் வேளாண் குடும்பத்தில் இருந்தவங்க. ரொம்ப தொண்டு செஞ்சு புகழ் பெற்றவர். மாதினியார். மாதுகளுக்கெல்லாம் பெண்களுக்கெல்லாம் இனிமையானவர் மாதினியார். பெயர்லேயே அவங்களுக்கு அப்படி ஒரு பெயர் அமைந்திருக்கு. அவர்கள் இப்படி நல்லா நடத்தி கொண்டு வரும்போது திலகவதியாக இருந்த ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அவதாரம்
பிறக்கிறதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பிறப்புன்னு சொன்னாலே இறப்புன்னு உண்டு. நம்மளுக்கு தான் பிறப்பு, ஆண்டவர்களுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் பிறப்பு கிடையாது. அவங்களுக்கெல்லாம் நேரடியாக இறைவனை பின்பற்றி அவருடைய மந்திரத்தை சொல்லியே அவரை கை சேர்ந்தவர்கள். அதனால் நம்மளை அவங்களை அவதாரம் தான் சொல்லணும். பிறந்தாருன்னு சொல்லக்கூடாது, அவதரித்தாருன்னு தான் சொல்லலாம். நம்ம வாக்கில் நம்ம எப்பயும் பேசுகிற மாதிரி சொல்லிடுறோம், ஆனால் சொல்லக்கூடாதுங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்க. திலகவதியார் பிறந்து சில ஆண்டுகள் கழித்து அடுத்து உலகம் குழந்தை அவர் தான் அருள்நிக்கியார் என்று அவர் பெயரிட்டு வளர்க்கிறார்கள். சீரும் சிறப்பாக இருக்கிறார்கள். இளமையிலேயே இருவரும் தெய்வ சிந்தனை உள்ளவர்களாக அந்த குடும்பத்தில் வளர்ந்து வருகிறார்கள். அப்பொழுது திலகவதியாருக்கு பருவ வயது வருகிறது. மனம் பேசுவதற்கு தந்தையாய் முற்படுகிறார்கள். பல்லவ மன்னன் அவரிடம் கைப்பகையார் என்ற ஒரு வீரன், அவருக்கு மனம் பேசி முடிக்கிறார்கள் திலகவதியாருக்கு. திலகவதியார் மனம் பேசி முடித்தவுடன் பக்கத்து நாட்டிலிருந்து அவருக்கு போர் அழைப்பு வரவும் மன்னன் பல்லவ மன்னன் கைப்பகையாரை போரில் வென்று வருவதற்கு அனுப்பினார். அவரும் போருக்கு செல்கிறார். போரில் வென்று விட்டார்கள், ஆனால் அவர் வீரமாக அடைந்து விட்டார் என்ற செய்தி வருகிறது. இதற்கு இடையிலேயும் அவங்க அந்த தந்தையார் நோய்வாய்ப்பட்டு அவர் இறந்து விடுகிறார், புகழனார். அந்த துயரத்தில் அம்மாவும் உடனே அவங்களும் தன்னை மாற்றிக் கொள்கிறார்கள். தந்தை தாய் இருவரும் இல்லை. அந்த வேதனையில் இருக்கும்போது இந்த செய்தியும் வருகிறது. இவர் வீர மரணம் அடைந்து விட்டார் என்ற செய்தியும் வருகிறது. மிகவும் துயரம். தனக்காக பேசி முடிக்கப்பட்ட மணவாளன் இறந்து விட்டான், இனி நம்மளுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி அவரும் அந்த காலத்தில் அந்த மாதிரி அவர் பழக்கம் வந்திருக்காங்க, உடன்கட்டை அப்படின்னு சொல்லி அந்த அதுக்கு தயார்படுத்துகிறாங்க திலகவதியா. அப்போதுதான் தம்பி அக்கா எனக்கு யார் துணை என்று காலை கட்டி கொண்டு அழுகிறார். உடனே திலகவதியாருக்கு திலகவதியாருக்கு சரி நம்ம தம்பிக்காக வாழ வேண்டும் என்று அவர் முடிவெடுத்து இருக்கிற செல்வங்களை எல்லாம் கொடுத்து அவர் துறவு வாழ்க்கை மேற்கொள்கிறார். துறவு வாழ்க்கை மேற்கொண்டு திரு அருகே இரட்டான திருக்கோயில் சென்று அங்கு ஒரு குடில் அமைத்து கொண்டு செல்ல ஆரம்பிக்கிறார். உலவான திருமணம் கோயிலை திரு அழகிட்டு மெழுகிட்டு நந்தவனத்தில் கோயில் எடுத்து தொழுந்து சாமிக்கு படைக்கிறது. இந்த மாதிரி திரு அழகிட்டு அப்படிங்கிறது கோயிலை நம்ம கூட்டுறோம் சுத்தம் பண்ணுறோம் சொல்லக்கூடாதான், திரு அழகிட்டு தான் சொல்லணும். தமிழ் வார்த்தை, சுத்த தமிழ் வார்த்தை. இந்த மாதிரி அவர் அங்கே தொண்டு செய்ய ஆரம்பிக்கிறார். தம்பி அப்பொழுதுதான் தத்துவ தேடலுக்காக சமண மத பக்கத்தில் உள்ள பாடலிபுத்திரம் என்ற ஊருக்கு போய் சமண மதம் சென்று அங்கே அவருடைய அறிவை பாராட்டி அவங்க ரொம்ப பிரச்சாரம் சமண கொள்கை மேலே பற்று வந்தது. அங்கே அவருக்கு தர்மசேனர் என்ற பட்டத்தையும் கொடுத்து அவரை தலைவராக்கி வைத்துக் கொள்கிறார்கள். அவருடைய காலம் அங்கேயே செலுத்துகிறது. அக்கா மிகவும் வேதனைப்படுகிறார்கள். திலகவதியார் நம்ம சைவகுலத்தில் பிறந்து நம்ம தம்பி இந்த மாதிரி பிற மதத்துக்கு போய் சார்ந்துட்டானே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு தினமும் இறைவனிடம் அழுது விண்ணப்பம் வைக்கிறார்கள். எப்படியாவது தம்பியை கொண்டு சைவத்தை கொண்டு சேர்த்து விட வேண்டும். அப்பொழுதுதான் இறைவன் அவருக்கு கவலைப்படாதே,
தம்பி சூளை கொடுத்து ஆட்கொள்வோம் என்று அவருக்கு அசரீதியாக கூறுகிறார். திருநாவுக்கரசருக்கு சூளை கொடுத்து ஆட்கொண்டார். திருஞான சம்பந்தருக்கு பாலை கொடுத்து ஆட்கொண்டார். சுந்தரமூர்த்தியாருக்கு ஓலை கொடுத்து ஆட்கொண்டார். மாணிக்க வாசகருக்கு தான் இப்போ சூளை நோயை கொடுத்த அவர் சொல்லி முடிப்பதுதான் தாமதம். திருநாவுக்கரசருக்கு வயிற்று வலி தாங்க முடியவில்லை. வயிற்று வலியால் துடிக்கிறார், அழுகிறார், குறைகிறார், ஒன்றும் கேட்கவில்லை. ஆனால் அவர்களும் எவ்வளவோ வைத்தியம் பண்ணி பார்க்கிறார்கள் சமண மதத்தில், எதுவுமே சரியாகவில்லை. ஏன்னா இது சாமி கொடுத்தல் தீருமா, அவர் நினைச்சாத்தான் தீர முடியும். அப்படியே என்ன பண்ணுறாங்க, அப்போதான் அவருக்கு அக்காவுடைய ஞாபகம் வருகிறது, திலகவதியாருடைய ஞாபகம் வருகிறது. மடப்பள்ளியில் உள்ள கூட்டுவான் சமையல்காரர் அவரிடம் கூறி, எப்படியாவது நான் அக்காவிடம் போய் சேர வேண்டும், என் அக்காவிடம் எனக்கு உடம்புக்கு முடியலை என்றால் வந்து விடுவார்கள், எப்படியாவது இந்த தகவலை கொண்டு வந்து சேர்த்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அவரும் கிளம்பி வருகிறார். சமணர்களுக்கு தெரியாமல் வந்து அக்காவிடம் சொன்னதுக்கு, ஏன் அந்த சமணன் படுகொலியில் அப்போது இருந்துட்டான், அந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன், ஏன்னா அவன் இங்கே வர சொல்லு அப்படின்னு சொல்லி அக்கா திருப்பி அனுப்பிடுறாங்க. உடனே அவர் போய் என்ன பண்ணுறாரு, அக்கா சொன்ன செய்தியை தெரியப்படுத்தணுமே, சரி இனிமேல் நம்ம இங்கே இருக்கிறது தவறு, எப்படியாவது கிளம்பி அக்கா கிட்ட போயிட்டோம்னா நம்மளுக்கு உடல் வேதனை குறையுங்கிற நம்பிக்கை அவருக்கு வருகிறது. இரவோடு இரவாக அந்த அவங்க கட்டியிருந்த கால் உடை இதெல்லாம் மாற்றிக்கொண்டு ஒரு தூய வெள்ளை ஆடை சென்று சமையல்காரை துணிக்கு அழைத்து கொண்டு இரவோடு இரவாக ஒரு இட்டு கிளம்பி திருவள்ளுவர் இருக்கிறார். பாடலை வித்திருக்கிறது பக்கம்தான், திருவள்ளுவருக்கு அது பக்கம்தான். ராத்திரியோட ராத்தியா விடியும் போது இறங்கிடுறாங்க, விட்டுறாங்க. அங்கே வந்த உடனே அக்கா அந்த நேரத்திலேயே அதிகாலை 4 மணிக்கு அம்மா எந்திரிச்சு குளிச்சு முழுகி திரு அழைக்கிறதுக்காக அவங்க வர்றாங்க. தம்பி வந்தாரு, பார்த்தாங்க அம்மா, அப்படியே சாதாரண அக்கா காலில் விழுறாரு. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, திருநீரா கையில் எழுந்துரு அப்படின்னு சொல்லி, எழுந்துருன்னா போய் படுகொலியில் விழுந்தையே அதிலிருந்து எழுந்து வாங்குற மாதிரி தான் அவங்களுக்கு தோணுச்சு. அப்படியே எழுந்திருக்க வைத்து திருநீரை கொடுக்கிறார். திருவாழ்வு வந்தது, திருநீர் திலகவதியார் திருவாழ்வு வந்தது என்று கூறி அப்படியே அவர் பூசிக்கொண்டு உள்ளே சாங்கிட்டாரு, நீ போய் உங்களுடைய வேலையை போடு அப்படின்னு சொல்லி அம்மா அனுப்புகிறாங்க. அப்போ தான் உள்ளே போகிறாங்க. போய் சாமியை பார்க்குறாரு. அவர் அறியாமல் அவருடைய குற்றாயின வாரி என்ற பாடலை பாட ஆரம்பிக்கிறார். அதில் ஒரு முதல் பாடலும் கடைசி பாடலும் தள்ளிவார். பேச வேண்டாம் சொல்லி திருச்சிற்றம்பலம். கூற்றாயினவாறு விளக்ககளில் கொடுமை பல செய்தன நானறியே, நேற்றாய் அடிக்கேள் இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதன் வயிற்றின் அகம்படியே உடலோடு துடக்கி முடக்கிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டானத்துறை அம்மானே போத்தாயங்கோர் அணை நீரோரி தோல் புறங்காடு அரங்கா நடமாட வல்லாய் ஆக்கான் அரக்கன் தன்னை மால்வரை கீழ் அடத்திட்டு அருள் செய்து அது கருதாய் மேட்டும் புரட்டும் விழுதும் எழுந்தாய் இவ்வேதனையான விளக்கிடாய்.
புனல் சூழ் அதிகை கேள்வியில வீரட்டானத்துறை அம்மானே ஆத்தார் புனல் சூழ் அதிகை கேள்வியில வீரட்டானத்துறை அம்மானே. இந்த மாதிரி இந்த பாடலை அவர் அவரது உருக்கமாக பாடி முடித்தவுடன் அவருடைய தீராத வயிற்றவையும் தீர்ந்து விடுகிறது. அசரீரியாக செந்தமிழால் அவர் பாடியதனால் இறைவனே அவருக்கு திருநாவுக்கு அரசர் என்ற பெயரை சூட்டுகிறார். அக்கா கொடுத்த அந்த பிரபார கொண்டு செய்யறதுக்கு அக்கா என்ன பண்ணாங்க, இதற்கு மந்திரத்தை ஓடி திருநீர் கொடுத்தாங்க. அவங்க திருநாவுக்கரசருக்கு அக்கா தான் குரு. அந்த மந்திரத்தை நீ மனசில் ஓடலாம் தொண்டு செய்யணும்னு சொல்லித்தான் கொடுத்தாங்க. அப்போ இருந்து அவர் என்ன பண்ணாரு, கோயில் சுத்தம் பண்ணி ஆரம்பிச்சிடாரு. சுத்தம் பண்ணுறாங்க. எல்லா பணிகளையும் செய்யும்போது தான் இதை தெரிந்த சமணர்கள் என்ன பண்ணுறாங்க, சும்மா இருப்பாங்களா, நம்மளை விட்டு போனால் இப்போ வயிற்று வலி தீர்ந்து நல்லா இருக்கான், அப்போ நம்மகிட்ட நாடகம் போட்டு தான் அவன் நடிச்சிருக்கான். இந்த விஷயம் தெரிஞ்சு இறைவன் சூளை நோயை தீர்த்து அவன் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சால் நம்மளுக்கு அது இழுத்து வருமே, நம்ம இவ்வளோ தூரம் பண்ணியா எதுவும் பண்ண முடியலையே, அப்போ பல்லவ மன்னன் மதம் மாறிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற காரணத்தினால பல்லவ மன்னன்கிட்ட போய் முன்னாடியே அவர் வந்து பொய் சொல்லி அக்காட்ட போய் சேரணும் அப்படிங்கிறதுனால பொய்யை கூறி தான் இந்த இதுவும் கிளம்பி போனாருன்னு சொல்லி அவருக்கு ஏதாவது நம்ம தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி மன்னனும் சரி அவரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆளை அனுப்பிடுறாங்க. அவர்கிட்ட வந்து வீரர்கள் வந்து கூறும்போது என்ன பண்ணாரு, அதுக்கு நான் அஞ்ச மாட்டேன், ஏமாக்கும் பிடியல்லோ நலனை அஞ்சோன்னு சொல்லிட்டு அந்த பதிகத்தை பாடி அவர் வந்து கிளம்பி போறாரு. அவர் மனசுக்குள்ள எப்பவும் இறை சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குது. அங்க போனே அவர் என்ன செய்யறாங்க, பல்லவ மன்னன் விசாரிக்காம இல்லை, கொண்டு போய் நீற்றறை ஒரு வாரம் சுண்ணாம்பு காலவாசல்ல கொண்டு போய் வைங்க, அப்படியே அவர் போய் சேரட்டும். சமணர்கள் வந்து அதுதான் அவருக்கு காரணமே. விஞ்ஞான சமத்தெல்லாம் வந்து அதாவது கூட்டும்போது கூட ஒரு உயிர் துன்பப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போவாங்களாம். அப்படிப்பட்ட மனசு உள்ளவங்க ஏன் கொலை செய்யணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட அந்த நல்ல எண்ணம் கிடையாது. அப்போ இருந்தால் மனம் வளராதுன்னு சொல்லி தான் அவங்க வந்து ஒழிக்கணும்னு சொல்லி அவங்க நினச்சது. அந்த மாதிரி ஒரு வாரம் கொண்டு போய் சுண்ணாம்பு காலவாசலில் கொண்டு போய் திருநாவுக்கரசரை வச்சு மூடிடுறாங்க. ஆனால் அவர் அக்கெல்லாம் பயப்படலை. அவருடைய சிந்தனையில் எல்லாமே சிவன் தான். அக்கா ஓதின மந்திரம் ஒழித்துக்கொண்டே இருக்கிறது. அதில் தான் அவர் வந்து மாசில் வீணையும் மாலை நடியம் வீசு என்றனும் வீங்கினவே மூசு கண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் என்ற இணையடி இல்லைங்கிற பாடலை பெரியத்தை கொடுக்க பாடுறாரு. 7 நாள் கழிச்சு திரும்ப வீற்றறை திறந்து பார்க்குறாங்க. அவருக்கு எந்த ஒரு உடல் இல்லை, அப்படியே குடுக்குன்னு இயேசுலேருந்து வர்ற மாதிரி தான் அது வர்றாங்க. அவங்களுக்கே அதிர்ச்சி, என்னடா ஒரு வாரம் சுண்ணாம்பு காலவாசத்தை வச்சா எப்படி இருக்குன்னு நம்ம நினச்சி போனோம், இப்படி இதோட வர்றா, அப்படியே இதில் நம்ம தோத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் மன்னன்கிட்ட வந்து ஏதோ மாயாஜாலம் பண்ணி அவன் தான் அடுத்து வந்து அவருக்கு வேற ஒரு தண்டனையை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி, அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, அவருக்கு நஞ்சு கலந்த பாசு அதை கொடுக்குறாங்க. அவன் தான் எதுக்குமே அசலை இல்லை, இதனால எனக்கு அவர் பார்த்துக்கிறார், எல்லாத்துக்கும் எனக்குள்ள இருக்கிற இறைவன் பார்த்துக்கிறாருன்னு சொல்லி அந்த நஞ்சு கலந்த அமுதமாக நினச்சி இறைவனை நினச்சி சாப்பிட்றாரு. அதிலிருந்து அவங்க கொடுத்துருக்காரு. 3வது என்ன பண்ணுறாங்கன்னா கொலை யானையை கொலை செய்கிறதுக்குன்னே குறைக்க வச்சுருப்பாங்க. திருஞான சம்பந்தரோட தலையை என்னன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. தூரத்திலிருந்து யானை வருது, வேகமாக குளிரி கொண்டு வருகிறது. சுண்ணவெண் சந்தனம் சார்ந்த பாட்டை அவர் பாடுறாரு. பாடி அந்த பதியத்தை பாடி முடிக்கும் போது அந்த யானை என்ன பண்ணுறது, கொலை வெறி கொண்ட யானை பணிந்து அவரை வளம் வந்து சுற்றி நின்று
அவருக்கு ஒரு வணக்கம் போட்டுட்டு கிளம்பி போயிடுது. இதுலேயும் அவங்க வந்து தோற்றுறாங்க. அடுத்து என்ன பண்ணாங்க? இதெல்லாம் வந்து அவருடைய மாயாஜாலம் தான், பேர் சும்மா சிவன் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து வர கல்லில் வச்சு கட்டி தூக்கி போட்டுட்டா எப்படி வருவார்னு பார்ப்போம். மன்னனும் அதை யோசிக்கவே இல்லை. இத்தனையிலேருந்து அது தப்பிச்சு வராரு, அப்போ என்ன இருக்குங்கிறத அவனும் யோசிக்கவே இல்லை. ஏன்னா சமணர்கள் அந்த அளவுக்கு மாற்றி வச்சிருக்காங்க. நல்லா கல்லில் கட்டி கயத்தோட சேர்த்து கட்டி கடலில் கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. கடலுக்குள்ளே போகிறாரு. சொற்றுணை வேதியன் ஓதி மாணவன் பதிகத்தை பாடிக்கிட்டே போகிறாரு. அப்படியே கல் வந்து தெப்பமாக கிடந்து மேலே கொண்டு வந்தவர கடலூர் பக்கத்தில் கரையேறிய குப்பம், கரையேற்றி விட்ட குப்பம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்துருந்து கட்டுக்கெல்லாம் அருந்து இருந்துருது. காரணம், அவர் மனசுக்குள்ள நமசிவாய மந்திரங்கிறது ஓடிக்கிட்டே இருக்குது. அவருக்கு வேறு சிந்தனை எதுலேயுமே இல்லை. இப்போ நம்மளுமே நம்மளாம் அப்படிதான் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து காட்டில் போய் தவம் பண்ண வேணாம், 24 மணி நேரம் நீங்கள் வந்து மனசுக்குள்ள சிந்தனை கடமையெல்லாம் செஞ்சாலும் அந்த குருநாதருக்கு நம்ம காதில் சொன்ன மந்திரத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னாலே நம்மகிட்ட இருக்கிற ஆணவம் கண்மம் மாயை என்கிற மூமலை கட்டு அருந்து நம்ம வந்து இந்த பிறவிங்கிற கடலில் விழுகாமல் அவனோட கரையை அடையிறதுக்கு வழி வகுக்கும் தான் ஆண்டவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம அதை பிடிச்சி வரோம் தெரியலை, சொல்லியிருக்காங்க. ஆனால் மாயத்தில் இருந்து ரொம்ப அழுதிக்கிட்டு கிடப்பான். அவ்வளோதான். அதுக்கு இறைவனுடைய திருவருள் எப்போ அவன் திருவருள் நம்மளுக்கு வருதோ அப்போ தான் நம்ம அதில் போக முடியும். இதுலேயும் அவர் வந்து மீண்டு வந்துடுறாரு. அப்போ தான் அங்கே வந்து துணைநாதர் அந்த திருவதிகை 2ஆம் வந்து திருப்பாதிரி புலிங்கிற ஒரு கடலூர் பக்கத்தில் இருக்கு. தோன்றா துணைநாதர் திருக்கோயிலை சென்று ஈன்றாளுமா எனக்கு எந்தையுமா என்ற பதிகத்தை அவர் பாடி இறைவனை வேண்டி திருநீர் ஒளியை பூசி எப்பையும் திருநாவுக்கரசர் வந்து அவர் செய்த பெரிய செயல்கள் நாடெங்கும் பரவிடுது. எல்லாரும் மக்கள்லாம் பேசுகிறாங்க. அவர் வந்து ஊருக்கு வரும்போது தான் அப்போ மன்னனும் பல்லவ மன்னனும் இனி நம்ம வந்து செய்வது தப்பு, நம்ம வந்து சமண மதத்துக்கு சைவ மதத்துக்கு மாறணும்னு அவனும் மாறிடுறான், மன்னனும் மாறிடுறான். அப்படி இப்போதான் அவர் தான் வந்தாரு. அடுத்து திருப்பெண்ணாகடம்ங்கிற ஊருக்கு இவ்வளோ நாள் நான் சமண மதத்தில் இருந்துட்டேன், அந்த ஒரு தீங்கு அதை விட்டு போகணும் அப்படிங்கிறதுனால இறைவனை வேண்டாரு. இறைவன் வந்து பூதகணத்தை அனுப்பி சூளமும் நந்தியும் போய்க்கிறாங்க. திருத்தலை யாத்திரை திரும்ப என்ன பண்ணுறாரு, நிறைய அற்புதங்கள்லாம் அவர் செஞ்சுருக்காரு. பிள்ளைக்கு போகிறாரு. பிள்ளைக்கு போய் தான் அண்ணாமலை கிளிக்கூர் பிள்ளை சிற்றம்பலம் எங்கே போனாலும் அவருக்கு கோயில் திருத்தொண்டு தான். அவருடைய உணவார தொண்டையும் செஞ்சுக்கிடுவார். திருத்தலை யாத்திரையும் போய் தொண்டெல்லாம் செஞ்சுட்டு வர்றாரு. அப்போ தான் நம்ம திருஞான சம்பந்தரோட புகழ் பரவி அவரையும் பார்க்கணுங்கிற எண்ணம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, திருத்தலை எல்லாரும் வந்து திருநீர் வாங்குறாங்க. திருநீர் வாங்கிட்டு அடுத்து சமையல்லாம் ரெடி பண்ணுறாங்க. இவர் அதுக்குள்ள கோயிலில் குளிச்சுட்டு கோயிலில் போய் சாமி போயிடுறாரு. மூத்த திருநாவுக்கரசர் வந்து வாழை அதுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க. கொடுத்துருக்காங்க ஐயா, அவர்கிட்ட கொடுத்து போதும். அப்போ வாழையில இறக்க போன மூத்த திருநாவுக்கரசு அந்த குடும்பத்தில் பாருங்க, குழந்தையிலிருந்து எல்லாமே ஒரு சிவனடியார் வீட்டுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு தொண்டு செய்வாங்களாம். ஏன்னா அப்படியெல்லாம் வளர்த்துருக்காங்க. அப்போ அவர் பாம்பு இருந்தது தெரியாமல் தூங்கி இருந்து அந்த குழந்தை வேகமாக நிறைய கொண்டு வந்து அம்மாட்ட ஒப்படைச்சு கொடுத்துறணுமேன்னு சொல்லிட்டு வேகமாக வந்து கொடுத்துட்டு நிறைய வந்து குழந்தை இறந்து போயிடுது. அவங்களுக்கு என்ன செய்யணும்னு புரியல. சாப்பிட வரணும்னு சொல்லியிருக்கோம். திருநாவுக்கரசரே வந்திருக்காரு. குழந்தை ஆயிடுச்சு, என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி அந்த மனசை அடைக்கிட்டு குழந்தைய தூக்கி ஒரு ஓரத்தில் மூலையில் ரூமில் வச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் பார்த்து அவரை வரவேற்க ரெடி ஆகிட்டாங்க. நினச்சி பார்க்க முடியலை, நம்மெல்லாம் அப்படி செய்வோமா?
நம்ம வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு கிடப்போம். யார் வந்தாலும் நம்ம பிள்ளைங்க போச்சு அப்படின்னு. ஆனால் அவங்கெல்லாம் எப்பேற்பட்ட, அதனால தான் அவங்கெல்லாம் நாயன்மார்கள் ஆனதுக்கு காரணமே. அப்படியே என்ன பண்ணுறாங்க, வந்து மறுபடியும் அவங்க வந்து சாப்பாடு பரிமாற ரெடி ஆகிட்டாங்க. பக்கத்தில் எல்லாரும் நீங்கள் உட்காரணும்னு சொல்லி அவரை உட்கார சொல்லி எங்கள் மூத்த திருநாவுக்கரசு எங்கன்னு கேட்குறாங்க. அப்போ தான் அவன் இப்போது இங்கு உதவான் அப்படின்னு வார்த்தையை சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவருக்கு மனசுக்குள்ள ஏன் இந்த வார்த்தையை இவங்க சொன்னாங்க, அப்போ என்ன நடந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன நடந்ததுன்னு அவங்க வந்து திரும்ப திரும்ப கேட்கவும் தான் இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொன்னாலே பலர்றாரு. இப்படி பண்ணிட்டீங்க, இப்படி வச்சுட்டு எனக்கு சாப்பாடு பரிமாறதுக்காக நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி அழுது உடனே குழந்தைய தூக்கிட்டு ஓடுறாரு. போய் அங்கே போய் ஒன்று குணம் என்ற பதிகத்தை பாடி அப்படியே குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விடம் நீக்கிடுது. அதெல்லாம் சொல்லுவாங்க, சிவமந்திரம் வந்து உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த கருட பாவனை நிறுத்தி அந்த அம்மா ஆசிரியர் அம்மா நடத்துனாங்க. கருட பாவனைன்னு ஒன்று இருக்கலாம். கருடன் இப்போ பாம்பு விஷம் தேங்கிருச்சுன்னா அந்த மந்திரவாதி வந்து கருட மந்திரத்தை சொல்லி 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 அந்த விஷத்தை இறக்கி பார்க்கணும். ஏன்னா அந்த விஷம் வந்து இவங்க வந்து பாம்பு வந்து எடுக்கிறது இல்லை, இவங்களே அந்த கருடனா அந்த மந்திரத்தை எத்தையோ உருவேற்றி வச்சு அந்த மந்திரத்தை ஜெபிக்க இந்த உடம்பு இருக்கிற விஷம் நீக்குமா. அதுதான் கருட பாவம்னு சொல்லுவோம். அதுபோல் நம்ம சிவ மந்திரத்தை நம்ம உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு துன்பம் வருதுன்னா கண்டிப்பாக அது இறைவன் தீர்த்து வைப்பாருங்கிறது இதுவும் ஒரு உதாரணம் தான். அப்போ அந்த விடம் வந்து சாமி கிட்ட ஒன்றுலாம் அவங்க பதிகத்தை பாட ஆரம்பிச்ச உடனே நீக்கி குழந்தை உயிரோட இருந்து விட்டலாம். அப்படியே அவங்க என்ன செய்வாங்க, எல்லாரும் சேர்ந்து போய் உணவகத்தை போய் வர்றாங்க. எல்லாம் நல்லா தெளிவாக பேசுவேன். சரி, அப்புறம் பொற்காசு படிக்காசு இருந்தார். இப்போ திருவிழி நிலை போகிறாரு. அங்கே வந்து பஞ்சம் ஏற்பட்டுருது. பஞ்சம் ஏற்பட்டு மக்கள்லாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ரொம்ப பஞ்சத்தில் அடிபட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க. திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசர் அங்கே போய் சாமியை வேண்டுறாங்க. திருவிழி நிலையில் வேண்டி அப்போ சாமி என்ன சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க, தினமும் ஒரு படியில் ஒரு பொற்காசு வைப்போம், அவனை எடுத்து அன்னதானம் பண்ணணும்னு சொல்லி அசரீதியாக கேட்குது. மேற்கு வாசல் கிழக்கு வாசல் படிக்காசு, அதுக்கு படிக்காசுன்னு ஒரு மேடை இருந்துச்சு. நம்ம போய் பார்த்துக்கலாம் வந்தோம். சாமி அந்த கோயிலில் போய் திருவிழி பெரிய திருக்கோயில். அப்போ கிழக்கு பக்கம் வந்து திருஞான சம்பந்தருக்கு ஒரு காசு வச்சுருவாங்க, திருநாவுக்கரசருக்கு மேற்கு பக்கம் ஒரு காசு. தினமும் அவங்க 2 பேரும் எடுத்துகிட்டு போய் அதை கடையில் கொடுத்துட்டு வேண்டிய பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து அன்னச்சத்திரத்தில் வந்து 2 மடம். இங்கே வந்து திருநாவுக்கரசருக்கு சீக்கிரமே உணவுலாம் தயாராகிடும், எல்லோரும் சாப்பிடுவாங்க. அங்கே கொஞ்சம் லேட் ஆகும். என்ன ஏதுன்னு கேட்கும்போது அது ஒரு கவலை வருது. என்னடா திருநாவுக்கரசர் மடத்தில் சீக்கிரம் உணவு தயாராகிடுது, நம்ம மடத்தில் வந்து உணவு தயாராகலைன்னு என்ன காரணம்னு விசாரிக்கிறாரு. அப்போ தான் இவர் கொடுத்தது சுத்தமான காசு பொண்ணு 916 மாதிரி அவருக்கு. இவருக்கு கொஞ்சம் செம்பு கலந்துட்டாங்க இருக்குமா. அதனால தான் கடையில் கொடுக்கும்போது லேட் பண்ணிடுறாங்கிற தகவல் தெரிய வரவுடனே திருஞான சம்பந்தர் அப்போ என்ன நினைக்கிறாரு, நம்ம என்ன தவறு செஞ்சால் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கலப்படம் உள்ள காசை சாமி வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து வேண்டி பதியம் பாடும்போது தான் வாசிகள் வேலை காசு நன்றி நான் பாடும்போது தான் அவருடைய உளவார தொண்டர் வச்சு, அதாவது நம்ம இது குழந்தை தான், குழந்தை வாயால் தான் சாமியோட புகழம் பாடுவாங்க. ஆனால் திருநாவுக்கரசர் தொண்டு செஞ்சு இறைவனை வந்து தொண்டு செய்கிறார். அந்ததுக்காக அவர் வந்து மாசற்ற காசை வச்சுன்னு சொல்லி உலகுக்கு தெரியணும்ல, தொண்டுக்கு எவ்வளோ மகிமைங்கிறது தெரியணும்ல, அதுக்காக திருஞான சம்பந்தத்துக்கு தெரியணுங்கிறத நம்மளுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான். அப்புறம் திரும்ப 2 இடத்துக்குமே நல்லா காசு வச்சுப்பாங்க. அது பஞ்ச நீர் பண்ணி அடுத்து மழையெல்லாம் பேரிச்சு பஞ்ச நீர் உடனே அவங்க அந்த இடத்த விட்டு அடுத்த திருத்தலை யாத்திரை போகிறாங்க. அடுத்து வந்து சாமி வந்து எப்படியாவது நம்ம கைலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு விருப்பம். சாமி வந்து கைலையில் போய் தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன நினைப்பாரு,
வயசு அவருக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு. போகிறாரு, கைலைக்கு போகிறாரு, அவரால் நடக்க முடியலை, தளர்ந்து இருக்காரு, உருண்டு போகிறாராம். தளர்ந்து போனார், உருண்டு போனார், முடியலை. பாதி தூரத்திலேயும் இறைவன் வந்து ஒரு முனிவர் மாதிரி வந்து, எப்பா கைலாயம்லாம் நீ போய் பார்க்க முடியாது, நீ திரும்பி போ அப்படின்னு சொல்கிறார். இல்லை, உயிரே போனாலே நான் திரும்ப மாட்டேன், நான் வந்து அடுத்து கைலாயத்தில் போய் ஈஸ்வரன் தரிசனம் பண்ணாமல் போக மாட்டேன்னு சொல்லவும், சரி நீ அதை வந்து அவர் கொள்கையில் விடாப்படியாக இருக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சு இந்த குளத்தில் வந்து அந்த திருவையாற்றில் நீங்கள் திருப்பன்னு சொல்லி அசரீதியாக ஒரு சத்தம் கேட்ட உடனே இவர் போய் பக்கத்தில் உள்ள மானசரேவன் என்ற ஏரியில் முங்குறாரு. அந்த திருவையாறு குளத்தில் வித்திருக்கிறாரு. உடம்புல இருக்கிற நிதானமாக குளித்து எடுத்த நாயனார், குளித்து எடுத்த நாயனார். உடம்புல இருக்கிற காயமெல்லாம் ஆறி ரொம்ப அருமையாக எதிர்த்து பார்க்குறாரு. எந்த பார்த்தாலும் அவருக்கு சிவமாக தெரியுது. அப்பாலும் இறைவனுமா சேர்த்து காட்சி அளிக்கிற மாதிரி அவர் கண்டு அவதான் மாதர் பிணை கண்ணியானே. திருச்சிற்றம்பலம். மாதர் பிணை கண்ணியானே மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்து புகுவாரவர் பின் புகுவே யாதும் சுகடு படாமல் ஐயாறு அடைகின்ற போது கோழி காதல் மடப்பிடியோடும் கதிரு வருவன கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் மலமதி கண்ணியினானே பாகுலாலோடு பாரி களவு படாதத காலம் காண்பான் கடை கவிழ்கின்றேன் அளவு படாத துரன்போடு ஐயாறு அடைகின்றவோடு இளமனாகு தழுவி ஏறு வருவன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். திருச்சிற்றம்பலம். இந்த மாதிரி அவர் வந்து இந்த பதிகத்தை பாடி பார்த்ததெல்லாம் அவருக்கு அம்மையப்பராக காட்சி அளித்திருக்காங்க. இப்படி கொண்டு செஞ்சு கடைசியில் அவருக்கு வயது 81 வயசு திருப்புகழூர்ங்கிற இடத்துக்கு வர்றாரு. அந்த ஊருக்கு அங்கே வந்து சாமி அப்பையும் விடலை, 81 வயசுலையும் அவரை இன்னமும் சோதிக்கிறாரு. இன்னமும் அவர் வந்து உலக வாழ்க்கையில் எது மனது இருக்குதா அப்படிங்கிறத சோதிக்கிறதுக்காகவே அவர் தொண்டு செய்யும்போது என்ன பண்ணுறாரு, அந்த உலகாரம் பண்ணும்போது பொண்ணு வைரம் மணிகள் எல்லாமே நிறைய வர்ற மாதிரி பண்ணுறாரு. ஆனால் அவரெல்லாம் அதை ஒரு பொருட்டாகவே நினைக்கல, வாரி குப்பையோட அள்ளி தூரி போட்டுருவாராம். அடுத்து வந்து தேவலோகத்திலேருந்து பெண்கள் வந்து மயக்கிற மாதிரி அவர்கிட்ட முன்னாடி வந்து ஆடி காமிக்கிறாங்க. அவர் அதுக்கெல்லாம் என்னோட மனசில் வந்து அவனை தவிர வேறு இடம் இல்லை, உங்களுக்கெல்லாம் இங்கே வேலையே கிடையாது போங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. இந்த மாதிரி அந்த இதெல்லாம் அவர் இறைவன் வந்து சோதனை பண்ணி முடித்த பிறகு என்ன பண்ணுறாரு, திருப்புகழூர் அக்னீஸ்வரர் ஆலயத்தில் வந்து சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்தில் வந்து இறைவன் இன்னைக்கு தான் அவருடைய குரு பூஜை சாமிகிட்ட இரண்டாக கலந்து விடுகிறார் என்று அன்றவர்கள் கூறியிருக்கிறார்கள். இறைவனையும் வந்து நம்ம தொண்டு செய்வது தான் நம்ம வாழ்க்கையில் நோக்கமாகவே கொண்டு அடிமை என்ற கொள்கையில் அவர் வந்து வாழ்ந்து காட்டி நிலைத்து நின்று அகத்து நிலைகள் பணியாற்றி வாழ்ந்து காட்டிய அப்பர் பெருமை, அப்பருடைய பெருமைகளை எடுத்து கூறுவதற்கு இறைவன் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு. இதுவரைக்கும் பொறுமையாக இருந்து அடியே
ஓம் நமச்சிவாய. பேசுகிறத கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் அடியனுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீதி அடுத்து தங்கை உமா பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க, அவங்கள்ட்ட கொடுப்போம். சிவாய திருச்சிட்டு